சரி. என்ன செய்கிறார்? சரி சரி. என்ன நீ முடியாது அவனால் அப்படின்னு போன விரும்பி சிவகங்கையில போனவன் என்ன அப்படியே சிவகங்கை நல்ல பிள்ளை. அடுத்து யாரு போகின்றார்? ஆமா எப்படி வருகின்றார்? 10 தலையோடு ராமேஸ்வரன். ஆமா என்ன இவருக்கு 20 கரம் இருக்கிறது அல்லவா? இவர் சிவதனுஷை எடுத்து விடுவார் என்று சொல்லும் பொழுது ராமேஸ்வரன் என்ன செய்கின்றார்? அளவுக்கு தூக்குனார். அதுக்கப்புறம் அப்படி தூக்க முடியல. ஆமா ஆமா போச்சு. ஏழமா சிரிச்சதுதான் தப்பு. ஆமா அன்னைக்கு அதையே இந்திரனை பத்தி ஏழமா சிரிச்சா அன்னைக்கு வந்து அவளுக்கு சாப்பிடுவா. அதே மாதிரி அன்னை சீதாதேவியானவள் ராமேஸ்வரன் பார்த்து ஏழமாக சிரிக்கின்றார். பார்த்தால் விஸ்வாமித்திரனானவர் என்ன செய்கின்றார்? சரி 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 என்று சொல்லும் பொழுது அப்படி அறியாம சொன்னதை என்ன செய்கின்றார்? கண்ணிட்டுதான் பார்க்கின்றார். அதை அறிந்து கொண்ட அறியாம சந்திரனானவரும் சிவதனுசை நாம எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சிவதனுசு பக்கத்திலே வந்து தன்னுடைய வலதுகால் பெருவிரலை எடுத்து அப்படி சிவதனுசு முனையை லேசாக அழுத்துகின்றார். ஆமா இதோ சின்ன பையன் அல்லவா? ஆமா அப்படியா? யாரு? ஆமா நீயே வழிபிடிக்க வந்திருக்கிய என்று சிரிப்பாள் அல்லவா? அப்படியா? அறியாம சந்திரனானவரோ சிவதனுசை ஒரு எடுக்க வேண்டும் வந்து கொண்டிருக்கின்றார். அங்குள்ள அரசமானெல்லாம் என்ன பேசுகிறார்கள்? ஆமா அதே மாதிரி இவர் தொட்டு கும்பிட்டு வருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த சீதாதேவியை மனதில் இருக்கின்றார். ஆமா எப்படியாவது சிவதனுசை எடுத்து விட வேண்டும் என்று அவ்வளவு மனதிலே இருக்கின்றார். அப்படி அவர் சபைக்கு வந்த ஹரிராம சந்திரன் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஹரிராம சந்திரன்
சீதாதேவியை மனமதில் எண்ணுகின்றார். நம்ம அப்பா என்ன சொல்லுகின்றார்? இவர் சிவதனுசை முடித்து விட்டார் அல்லவா? என்று அன்னை சீதாதேவியை வருத்தத்தோடு இருக்கின்றார். சரி, அப்படி வருத்தத்தோடு இருக்கும் பொழுது நம்ம அப்பா கல்யாணம் இவருக்கு பண்ணி வைக்க மாட்டாரோ என்று மனதில் எண்ணிக்கொண்டு நம்ம உடனடியாகவே கையில் இருக்கக்கூடிய மாலையை அந்த அறியாமல் கழுத்திலே போட வேண்டும் என்று யாரு? நீலமலையா? சரி, ஆமா, சரி. நீ அந்த ராஜ வீதியிலே பார்த்தியே ஒருத்தரை, அவர் சிவ சமசையை முடித்து விட்டார் அக்கா. சரி, ஆமா என்று சொல்லும் பொழுது அன்னையான சீதாதேவியானவர் அவர் மாலையை கொண்டு வந்து அறியாமல் கழுத்திலே போட்டு விட்டார். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த மிதிலைமா நகரத்திலே அறியாம சுந்தரருக்கும் அன்னை சீதாதேவிக்கும் நாம் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆமா சபையில பேசும் பொழுது அந்த மிதிலைமா ராஜ ஜனக மன்னனானவரோ அவர் உடனடியாகவே அயோத்திக்கு போக வேண்டும், அந்த தசரத மன்னரை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய மிதிலைமா நகரம் விட்டு அந்த ஜனக மன்னனானவர் வருகிறார் தெரியுமா? எங்கே வருவார்